எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பீட்ரூட் ரசம் ரெசிபி தான் பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு பொதுவாகவே பீட்ரூட் சாப்பிட்றது பிடிக்காது. ஏன்னா லைட்டா இனிப்பு சுவை இருக்கும். காயே பொதுவாக சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் பீட்ரூட்டை சுத்தமா ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் ரசம் வச்சு கொடுத்துருங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. லஞ்சுக்கு எப்பவும் ஒரே மாதிரி ரசம் செய்யாம இந்த மாதிரி பீட்ரூட் ரசம் செஞ்சுட்டீங்கன்னா பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பீட்ரூட் ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பீட்ரூட் ரசம் செய்யறதுக்கு பருப்பு ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம பருப்பு அதிகமா தேவைப்படாது ரசத்துக்கு. பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல பருப்பை வேக வச்சு எடுக்க போறேங்க. பீட்ரூட்டையும் பருப்பையும் ஒன்னா வேக வைக்கிறனால நான் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்ப குக்கர்ல தண்ணி சேர்த்து பிளேட் வச்சிருக்கேன். இதுக்கு மேல நம்ம பருப்பு வச்சிருக்கிற டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சுட்டேன். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ பீட்ரூட்டை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். பீட்ரூட்ல இருந்து தண்ணி எடுத்து நம்ம ரசம் செய்ய போறோம். பீட்ரூட்டை நான் பொரியல் செஞ்சுக்க போறேங்க. இப்ப நம்ம ரசம் செய்யறதுக்காக பீட்ரூட்ல இருக்கிற அந்த தண்ணி எடுக்கணும். அதுக்காக 1/2 கப் அளவு பீட்ரூட்டோட தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க வெறும் பீட்ரூட் பொரியல் மட்டும் செய்யற மாதிரி இருந்தா தண்ணி சேர்க்க தேவையில்லை. நமக்கு குக்கர் விசில் விட்டு இறக்கி வரும்போதே அந்த ஸ்டீம்லயே பீட்ரூட் நல்லா வெந்து வந்துடும். தண்ணி சேர்க்க தேவையில்லை. 1/2 கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டுடலாங்க. 2ல இருந்து 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜார்ல 2 டீஸ்பூன் குருமிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். இப்ப நம்ம ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். இப்ப நம்ம வேக போட்டிருந்த பருப்பும் பீட்ரூட்டும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. ஸ்டீமும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம பீட்ரூட்டும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. பருப்பும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. வெளியே எடுத்துடலாம். இப்ப நம்ம பீட்ரூட் ரசம் செய்யறனால பீட்ரூட்ல இருக்கிற அந்த தண்ணி மட்டும் வடிச்சு எடுத்துக்கலாங்க. சப்போஸ் நீங்க பீட்ரூட் பொரியல் செய்யாம பீட்ரூட் ரசம் மட்டும் செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பீட்ரூட்டை நல்லா வேக வச்சுட்டு மிக்சியில அடிச்சு நீங்க இந்த மாதிரி தண்ணியா எடுத்துக்கோங்க. வேக வச்ச தண்ணியை வடிச்சு எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப ரசம் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 1 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 5-6 பல்லு பூண்டை இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோடவே 1 தக்காளி பழத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விடணும். இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இதோட 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா இந்த மாதிரி சாஃப்டா வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே 3 தக்காளி பழத்தை நல்லா நைஸா அரைச்சு சேர்த்துக்கலாங்க. நம்ம ரசத்துக்கு புளி சேர்க்க போறது கிடையாது. புளிப்புக்கு தக்காளி மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்ப தக்காளி பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நல்லா சுருளை கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதோட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம பீட்ரூட் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்க பீட்ரூட் பொரியல் செய்யாம வெறும் பீட்ரூட் ரசம் செய்யற மாதிரி இருந்தா ஒரு பீட்ரூட்டை நல்லா வேக வச்சு மிக்சியில நைஸா அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவா 2ல இருந்து 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்ப நான் 2.5 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா கலந்துக்கலாம். இப்ப இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ரசப்பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயங்கிறனால சின்னதா 3 துண்டு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு பத்தாதனால ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். ரசம் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, ரசம் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா மேஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். எக்ஸ்ட்ராவா 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேங்க. ரசம் நல்லா தண்ணியா இருக்கணும். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் கெட்டியாகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப நான் மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேங்க. மொத்தமா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா வைக்கிற ரசத்தை கொதிக்க விட மாட்டோம். ஆனா இந்த ரசத்தை நம்ம கொதிக்க விடணும். அப்பதான் பச்சை வாசம்லாம் போயிட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பாருங்க, ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தலன்னு கொதிச்சு நுரையெல்லாம் சைட்ல வரும்போது ஸ்டவ் அணைச்சுக்கலாம். இப்ப நம்ம ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா சூப்பரா சென்டர்ல நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நொரக்கட்டியும் வந்திருக்கு. சைடெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டேன். அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். கடைசியா 1 கொத்து கருவேப்பிலைய சேர்த்துக்கலாங்க. பச்சை கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மணமா இருக்கும். அவ்வளவுதான்.
ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பீட்ரூட் ரசம் சூப்பரா ரெடிங்க. நம்ம இதுல புளி சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா தக்காளி சேர்த்து செஞ்சீங்கனாலே டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த பீட்ரூட் ரசத்தை இதே போல இதே மெத்தட்ல நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி செய்வீங்க. லஞ்சுக்கு செம்ம சூப்பரா இருக்குங்க. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த பீட்ரூட் ரசத்தை அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்பளம் வடை வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.